என்னத்த சொல்ல, அடல்ட் கண்டென்ட்குள்ளதான் படமே இருக்கு. அப்படி ஒரு படம் தான் தி பேபி சிட்டர்ஸ். படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு நம்ம வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப இந்த படத்துல ஸ்டோரி லைன் என்னன்னு பாத்துருவோம். ஆக ஓவெல்லாம் கிடையாது படத்துல சொல்லு. நம்ம படத்துல ஹீரோயின் செர்லி வந்திருக்காங்களே, அவங்க காலேஜ் படிச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு ஒரு நெய்பர் ஒருத்தர் வர்றான். அதே அவங்க கிட்ட ஒரு தகாத முறையில் நடந்துக்கிட்டு ஒரு $200 கொடுத்துட்டு போயிடுறான். இப்படியும் 2-3 தடவை வரும்போது இதே அவ பழக்கப்பட்டுக்கிட்டு அவன் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஆள் இந்த மணி தேவைப்படுது அப்படின்னு சொல்லும் போது அவ ஃப்ரெண்டை ஒருத்த சேர்த்துக்கிட்டு தி பேபி சிட்டர்னு சொல்லிட்டு குழந்தைங்களை பாத்துக்கிற மணிக்கு இவங்க வந்து நைட்டு வந்து பலான வேலையில பாத்துக்கிட்டாங்க. இப்படி சேரும் போது ஒரு 4 பேரா சேர்ந்துறாங்க. அப்படி 4 பேர் சேர்ந்ததுல ஒரு பொண்ணு மட்டும் தனியா அதை சுயமா பண்ணணும் அப்படின்னு வச்சு யோசிக்கும் போது இந்த கதையில என்னதான் நடந்துச்சு அப்படின்றத மீதி. இப்ப இந்த படத்துல தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா அருமையாவே பண்ணியிருந்தாங்க. படத்துல எல்லாமே கலர்ஃபுல்லா தான் இருந்துச்சு. இந்த படத்தை வந்து குடும்பத்தோட ட்ரை பண்ணிடுறாங்க. ஏன்னா படம் முழுக்க அந்த மணி சீன் தான் இருக்கும். ஒவ்வொரு ட்விஸ்டும் இருக்காது, ஒரு இதுவும் இருக்காது. ஏன்னா இது த்ரில்லர் படம் மாதிரி அப்படி இப்படின்ட்டு எல்லாம் நெட்ல போட்டுருந்துச்சு. ஆனா நீங்க நினைச்சு பார்த்த எதுவுமே இந்த படத்துல இருக்காது. படம் ஃபுல்லாவே அடல்ட் கண்டென்ட் தான் இருக்கும். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்த்தா செருப்படி நிச்சயம். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு கிளிகளுப்பா படம் பார்க்கணும் அப்படின்ற ஆசை மட்டும் இந்த படத்தை வேணா ட்ரை பண்ணி பாருங்க ஒன் டைம்.